நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர், திமுகவில் எத்தனை பேர், அதிமுகவில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய லிஸ்ட்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிஜமாகவே இவர்கள் எல்லாரும் சட்டசபையில் போய் தேவர் சமுதாயத்துக்காக பேசுறதுக்கு தான் சட்டசபைக்கு போயிருக்காங்களா? தேவர் சமுதாயத்தோட கோரிக்கைகளை பேசுவதற்கும் அந்த மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அதை குரல் கொடுக்கறதுக்கும் தான் இவர்கள் சட்டசபைக்கு போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஆனா இதை சிலர் இவங்கெல்லாம் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த, இவர்கள்லாம் தேவர் சமுதாயத்தோட பிரதிநிதிகளா, இவர்கள்லாம் தேவர் சமுதாயத்தோட கோரிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தான் இவங்க சட்டசபைக்கு போயிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனா தேவர் சமுதாயத்தோட பிரதிநிதிகளாக இருந்த யாருமே சட்டசபைக்கு போகல. இதுதான் இங்க ஒரு முக்கியமான செய்தி. ஆனா இதை யாருமே பேசுவதற்கு தயாராக இல்லை. அவங்களே பேசுறதுக்கு தயாரா இல்லையே. தேவர் சமுதாயத்தோட தலைவர்களாக இத்தனை அரசியல் கட்சிகளை வச்சு நடத்துறாங்க. ஸோ அவர்கள் யாருமே இன்னைக்கு சட்டசபையில் இல்லை. அப்போ அவர்கள் தான் அதை பேசணும். அவர்களே பேசுறதுக்கு இன்னைக்கு தயார் இல்லை. அவங்க யாராவது பேசுறாங்களா? தேவர் சமுதாயத்தும் இந்த தேர்தலில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த எந்த தலைவர்களுக்கும் கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகள் வாய்ப்பு கொடுத்தாங்களான்னா யாருமே வாய்ப்பு கொடுக்கல. ஸோ யாருமே அப்படி வாய்ப்பு கொடுத்த முக்குளத்தூர் புலிப்படையில் வாய்ப்பு கொடுத்தாங்க சிவகங்கையில். அங்கேயும் அவர் கருணாஸ் அவர்கள் தோல்வி அடைஞ்சாரு. அதுவும் அவருக்கு தேவர் சமுதாய பிரதிநிதியாக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாச்சா அப்படின்னு பார்த்தா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது அவருடைய ஒரு கலைத்துறையை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய தனிப்பட்ட ஒரு இதில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் அங்கேயும் அவரும் தோல்வி அடைஞ்சிட்டார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தேவர் சமுதாயத்துக்கு. ஆனால் இன்னைக்கு மற்ற கட்சிகளில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஸோ இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத பேசினாதானே அடுத்த கட்டம் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு தோல்வி இருக்கு அப்படிங்கிறத பேசினாதானே நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அப்படிலாம் பேசாம அதே இதுதான் சரி, இதுதான் இதுவே ஒரு அரசியலாக இதையே நோக்கி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இது எந்த காலத்திலையும் ஒரு முன்னேற்றமான அரசியலாகவே இருக்காது. அனைவரும் இதை பேசணும். ஏன்னா குறிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம தானே பேசணும். வேற யாராவது நமக்காக பேச போறாங்களா? நம்மளே பேசலைன்னா அப்புறம் எப்படி அடுத்தவங்க பேசுவாங்க? நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம தான் சொல்லணும். நம்மளே சொல்றது இல்லை, நம்மளே பேசுறது இல்லை. அப்படிங்கிற போது மற்றவர்கள் பேசவும் நமக்காக எப்படி பேசுவாங்க? மற்றவர்கள் நமக்காக பேச போறது கிடையாது. குறிப்பாக பாருங்க, இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் இன்னைக்கு எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு. அவர்களுக்கான அங்கீகாரம் சட்டசபையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் எம்எல்ஏக்களாக போயிருக்காங்க. திருமாவளவன் கட்சியில இன்னைக்கு 8 சீட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதுல 2 சீட்டை அவர் ஜெயிச்சு அவருடைய சமுதாயம் சார்ந்த கோரிக்கைகளை பேசியிருக்காரு. முதல்ல வன்னியரசு அவர்கள் என்னெல்லாமோ பேசியிருக்காரு சட்டமன்றத்தில். அதுக்காக நம்ம ஏற்கனவே அது குறித்து காணொலிகள் நம்ம போட்டிருந்தோம். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று அவர்களும் போயிருக்காங்க. அவங்களாம் சமுதாயம் சார்ந்து தானே கட்சி வச்சு நடத்துறாங்க. அவர்களெல்லாம் போயிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் சமுதாயம் சார்ந்து செயல்படக்கூடிய எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தோட பிரதிநிதிகளாக யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல, யாருமே வெற்றி பெறலை அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஏமாற்றமான ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவான ஒரு விஷயம். அதை இந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களும் பேசாமல் இருக்காங்க. நிறைய பேர் அதை பேசி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எப்பாடி தேவர் சமுதாயத்தில் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல, எப்பாடி தேவர் சமுதாயத்தில் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல, எல்லாரும் தோத்துட்டாங்க, ஸோ இதோட முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷமாக காணொலி போடுறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இது எவ்வளோ ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு குறிப்பாக பாருங்க, தேவ சமுதாயத்திலும் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. 1 2 இல்லை, அத்தனை கட்சிகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வலிமையான அரசியல் கட்சிகள் தேவர் சமுதாயத்தில் கைவிட்டு என்னணும் அப்படின்னு பார்த்தா அப்படியே பார்த்தாலும் ஒரு 10-15 கட்சிகளாக இருக்கும். ஃபார்வர்ட் பிளாக்ல ஒரு 5, ஃபார்வர்ட் பிளாக்கு மூவேந்தர் அந்த பெயர்களில் ஒரு 10, அதுக்கப்புறம் பசும முத்துராமலிங்க தேவர் பேரில் ஒரு 10 கட்சிகள் அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்சிகள் இருக்கும். ஆனால் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. சட்டமன்றத்தில் போய் இந்த சமுதாய ரீதியான கோரிக்கைகளை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில இருந்தவர்களுக்கும் மக்கள், அந்த தொகுதி மக்கள் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்காம வாக்கு வங்கியை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரு வெற்றியை கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ மக்கள் சிந்திக்கணும். இந்த சமுதாய தலைவர்கள் தானே நமக்காக உள்ள போய் சட்டசபையில் பேசுவாங்க. அவங்க எவ்வளவு காலம்தான்
நமக்காக களத்தில் நின்று போராட்ட களத்தில் நின்னே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சட்டமன்ற சபையில் வந்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணணும். தேவர் சமுதாய மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணணும். முதுகுளத்தூர்ல ராம்குமார் பாண்டியன் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர், அவரும் வந்து வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. சாத்தூர்ல வந்து கே இசக்கிராஜா தேவர் அவர்களும் வெற்றி பெற வேண்டிய ஒரு வேட்பாளர், அவரும் வெற்றி பெற முடியாம போய்விட்டது. இப்படி எத்தனையோ தென்காசி எடுத்துக்கிட்டாலும் சரி, உசிலம்பட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ இன்னும் பல தொகுதிகள் திருவாடானையில சுரேஷ் தேவர் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சுரேஷ் தேவர் அவர்களுக்கெல்லாம் திருவாடானையில வந்து அதிகமான வாக்குகள் விழுந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கேயும் விழலை. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு ஏமாற்றத்தை இந்த தேர்தலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு வந்து தொடர் பிரச்சாரமும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து வந்து ஒரு விழிப்புணர்வும் கொண்டு செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு ஆதரவோடு நம்ம போய் நின்றுட்டா வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அந்த சூழ்நிலை இப்போ களத்தில் இல்லை. குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து ஒரு வாய்ப்பை வந்து இந்த தேவர் சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கு வந்து அவர்கள் வந்து தயங்குகிறார்கள், இல்லைன்னா மறுக்கிறாங்க. அவர்கள் தான் வாக்கு வங்கி அதிகமான தேவ சமுதாயத்தோட வாக்கு வங்கிகள் அதிகமாக திராவிட கட்சிகளுக்கு தான் உள்ளது. அது வந்து திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தாவேக்காவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவும் இன்னைக்கு அதிகமான தேவர் சமுதாய வாக்கு வங்கிகளை வந்து அறுவடை செய்திருக்கிறது. திமுகவும் அறுவடை செய்திருக்கிறது, அதிமுகவும் அறுவடை செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் தேவர் சமுதாய வாக்கு வங்கிகள்லாம் வாங்குறாங்க. ஏன் இசைக்கராஜா தேவர் வந்து சாத்தூர்ல நிற்கும் போது அவர் வந்து வாபஸ் வாங்கணும், அவர் வந்து எங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் வந்து ஏன் வந்து தேவர் சமுதாய தலைவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கல? வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா அவர்கள் இங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து பறிக்க போறாங்க. ஸோ வந்து திராவிட கட்சிகள் இந்த சமுதாயத்தோட மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்தோட வாக்கு வங்கிகளை மட்டும் வேணும் அவங்க கட்சிக்கு. ஆனால் சமுதாயத்தோட கோரிக்கையை பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு ஆள் விட வேண்டாம், நாடாளுமன்றத்தில் ஒரு ஆள் கூட வேண்டாம். ஆனால் இங்கே உள்ள மக்களோட வாக்கு வங்கியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிடுவீங்க. டிஎன்சியோட ஒற்றை சான்றிதழ் வேணும் அப்படின்னு யாரு போய் சட்டமன்றத்தில் பேசுவா? அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தால் தானே இன்னைக்கு கோரிக்கை வச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு என்னெல்லாமோ கோரிக்கை வைக்கிறீங்க, ஆணவ கொலைக்கெல்லாம் தடுப்பு சட்டம் வேணும், அந்த சட்டம் வேணும், இந்த சட்டம் வேணும்லாம் பேசுறாங்க, இடஒதுக்கீடு பற்றிலாம் பேசுறாங்க. இந்த டிஎன்சி மக்களுக்கு ஒற்றை சான்றிதழ் வேணும், எங்களுக்கு ஒற்றை டிஎன்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பேசுறதுக்கு ஆள் இருக்கா? அதுக்கு ஆள் இல்லை. இன்னும் எத்தனையோ கோரிக்கைகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இன்னைக்கும் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்கு. ஸோ அதை குறித்து சட்டசபையில் வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்கா? தேவரின் அரசாணை வேணும்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? இப்படி எத்தனையோ கோரிக்கைகளை வந்து இன்னும் கோரிக்கையாகவே வந்து களத்தில் நின்று போராடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அது எப்பவும் சட்டசபையில் போய் பேசுறது, நாடாளுமன்றத்தில் போய் பேசுறது, குறிப்பாக திராவிட கட்சிகள் அந்த வாய்ப்புகளை வந்து தேவர் சமுதாயத்துக்கு வந்து மறுத்துட்டே வராங்க, வாய்ப்புகளே கொடுக்கறது இல்லை. பல தொகுதிகள் தேவர் சமுதாயம் வந்து கணிசமான வாக்கு வங்கிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளை இன்னும் தனி தொகுதிகளாகவே வச்சுட்டு வரீங்க. அப்போ அந்த தொகுதியிலாம் நிற்க முடியாத அந்த தொகுதியெல்லாம் தேவ சமுதாயத்தை சார்ந்தவர்களே நிற்க முடியாது அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துட்டு வருது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு கொடுமைகளை இந்த சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க கூட்டணியிலையும் சேர்த்து ஒரு வாய்ப்புகள் கொடுக்காம இந்த சமுதாயத்தை வந்து புறக்கணிச்சிருக்கீங்க. குறிப்பாக ஸ்ரீதரவாண்டையார் அவர்கள், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஸ்ரீதரவாண்டையார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நம்பி அந்த கட்சியோட கூட்டணியாக இருந்தார். இந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு. ஆனால் கடைசி வரையும் கூட வச்சுட்டு கடைசி நேரத்தில் கருத்தறுத்து நீங்கள் வந்து வாய்ப்பே கொடுக்கல. இறுதியாக அவர்கள் அதிமுகவின் சார்பாக அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்று. அதே மாதிரி அதிமுகவில் வந்து பலர் தேவர் சமுதாய தலைவர்கள் பலரும் வந்து அதிமுக ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமாக போயிட்டு வந்தாங்க. வாய்ப்பு கொடுப்பார்கள், எங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு 2 சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல. அதிமுகவை சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி தாவேக்காவை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். விஜய் அவர்களோட தாவேக்காவிலையும் தேவர் சமுதாய அமைப்புகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் அங்கேயும் வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு திருமாவளவனை வந்து தாங்கி தடுக்கி வாங்க எங்க கூட வாங்கன்னு நீங்க வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. அது தேவர் சமுதாய தலைவர்கள், தேவர் சமுதாய அமைப்புகள், கட்சி நடத்துறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா? யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல. ஸோ திட்டமிட்டு இந்த தேவர் சமுதாயத்தோட கோரிக்கைகள் யாரும் வந்து சட்டசபையில பேசிடக்கூடாது, யாரும் ஒரு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த யாருமே அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு வந்து இவர்கள் அனைவருமே தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இவர்கள் செயல்படுகிறார்கள்.
இவர்கள் எத்தனையோ மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு எம்பியாக போய் அவர்களோட கோரிக்கைகளை பேசுகிறாங்க, அவர்களோட உரிமைக்காக பேசுகிறாங்க, அவர்களுக்கான ஒரு அரசியலை வந்து அவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டசபையில் போய் பேசுறது கூட, அவர்கள் கோரிக்கையை பேசுறது கூட உரிமைகள் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு வந்து சிங்கி போட்டுட்டு டங் 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 அப்படி சிங்கி போட்டுட்டு இருந்தால் மட்டும்தான் இவர்கள் வந்து அப்படி திரும்பி பார்த்து வாங்க இவன் சமுதாயத்தை விட்டு நம்மகெல்லாம் நிறைய பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த சமுதாய ரீதியாக உணர்வோடு அந்த மக்களுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுல என்ன இவர்களுக்கு வந்து தயக்கம்னு தெரியறதில்ல. ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த வேலைகளை வந்து இவர்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம பேசாமல் நமக்காக நம்ம தானே பேசணும், வேறு யாரும் வந்து பேச போகிறாங்க? ஸோ கமாண்டில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஏதோ தேர்தல் அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போகக்கூடாது. ஏன்னா இது திட்டமிட்டு நடைபெறுகிறது. இந்த தேவர் சமுதாயத்தோட அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்பு, கட்சி, இயக்கம் நடத்துகிறவங்க யாருக்குமே எந்த வாய்ப்புமே கொடுக்கல. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது குறித்து நாம் வந்து தொடர்ந்து வந்து விவாதிப்போம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.